தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு கேசரி பார்க்க போகிறோம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது நான் அரை கப் ரவையில் தான் செய்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான முந்திரி பருப்பை அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு திராட்சை பிடிக்காதுங்கிறனால நான் திராட்சை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் ரவையையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கேசரியை பொறுத்தவரையும் நம்ம ரவை நல்லா ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ரவையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அரை கப் ரவைக்கு நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம பீட்ரூட்டை அரைச்சி அதை வடிகட்டி தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 1.5 கப்புக்கு பதில் நான் 1.25 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம கொதித்து வரும்போது ஒரு 1/4 கப்பு அது எவாப்ரேட் ஆயிருங்கிறனால 1.25 கப் நான் பீட்ரூட் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் 1 கப் அரை கப்பு பால் கூட சேர்த்துக்கலாம். நான் பாலெல்லாம் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் ஜூஸ்லேயே செஞ்சுருக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் போட்டு நல்லா கிண்டலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துருக்கோம். நமக்கு உப்பு போட்டால் தான் நம்மளோட ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம ரவையை போட்டதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. இப்போ நல்லா ரவை வெந்து வந்துருச்சு. ரவை வெந்து வந்ததுக்கப்புறம் அரை கப் ரவைக்கு நான் 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக கூட்டவோ குறைக்கவோ உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ 1 கப் சுகரையும் அதோடு நம்ம சேர்த்துடலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆனோன்னா கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கேசரி பவுடர்லாம் போட்டு செய்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்து நம்ம செய்கிறது இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்தா நல்லது. இதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். வெல்லம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பாதி நெய்யை ஊற்றிடலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு நான் நெய் அதிகமாக சேர்க்கலை. மொத்தமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்குறோம். இதில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கலை. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தோம்னாக்கா நம்ம நல்லா லிக்விடாக இருக்கும். நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. நான் இதை பீஸ் போட போகிறேன். அதனால் நான் ஆயில் சேர்க்காமல் வெறும் நெய்யிலேயே 3 டேபிள் ஸ்பூன் நெய்யிலேயே செஞ்சுருக்கிறேன். இப்போ 2 பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கேசரி ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு ஆற வச்சு ஒரு தட்டில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.